வணக்கம். இந்தியா vs நியூசிலாந்து 3 மேட்சஸ் கொண்ட ஓடிஐ சீரிஸ்ல 2வது ஓடிஐ ராஜ்கோட்ல நடந்தது. இதுல நியூசிலாந்து ஜெயிச்சதால 1-1 கணக்குல இப்ப இந்தியாவும் நியூசிலாந்து ஈக்குவலா இருக்காங்க. இதுல டேரின் மிச்சல் அண்ட் வில்லியங்கோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமா நியூசிலாந்து டீம் ஜெயிச்சிட்டாங்க. ஆனா இது எல்லாத்தோட ஒரு முக்கியமான பெர்ஃபார்மர் இருக்காரு, கேஎல் ராகுல். அவரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். மேட்ச் ஜெயிக்க வைக்கிறதுக்கு நிறைய இன்னிங்ஸ் வரும். ஆனா ராகுல் ஆடின ஆட்டம் இன்னைக்கு இந்தியாவோட நெகட்டிவ் சைடை மாத்தி எழுதுற மாதிரி இருந்தது. இந்தியாவுடைய டாப் ஆர்டரோட ஸ்டார்டிங் நல்லா இருந்தது. ஆனா மாடர்ன் ஓடிஐ கிரிக்கெட்ல என்ன பிரச்சனைனா, இந்த நியூ பால் வரும்போது அதோட வேலையை காட்டும், பிச்சு அப்படியே ஸ்லோவாயிடும். அந்த இடத்துல இந்தியன் டீமோடைய டாப் ஆர்டர் பயங்கரமா சொதுப்பினாங்க. ஏன்னா 16.5 ஓவர்ல 99க்கு 2 விக்கெட்ஸ் இருந்தாங்க இந்தியா. அப்புறமா 23.3 ஓவர்ல 118 ரன்ஸ்க்கு 4 விக்கெட் போயிடுச்சு. அந்த இடத்துல ராகுல் டோட்டலா மேட்சை சேஞ்ச் பண்ணாரு. ஒரு 220வது வரும்னு பார்த்தா கடைசியா 280 வரைக்கும் கொண்டு விட்டாரு. இந்த இடத்துல ராகுல் 2 விஷயத்த பண்ணாரு. முதல்ல அந்த இன்னிங்ஸ் சரிவுல இருந்து காப்பாத்துறதுக்காக ஸ்டெபிலைஸ் பண்ணாரு. அப்புறமா செகண்ட் ஹாஃப்ல ரன் ரேட் உயர்த்தினாரு. ராகுல் முதல்ல அந்த 52 பந்துகள்ல ஒரு 50 போட்டாரு. அந்த இடத்துல நிறுத்தி நிதானமா ஸ்டாண்ட் பண்ணாரு. ஏன்னா விக்கெட் இல்லவே இல்லைல்ல. அப்புறமா அந்த 87 பந்துகளை செஞ்சுரி போட்டாரு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கும் செகண்ட் ஹாஃபுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் பாருங்க. ஸோ அந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஓடிஐ ஃபார்மட்ல மிடில் ஆர்டர் பேட்டர் எப்படி விளையாடணுமோ அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு ராகுல். 92 பந்துகளை 112 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் 121.73. ஒரு கம்ஃபர்டான நேரத்துல வந்த ரன் இல்ல இது. இந்தியா தத்தளிச்சப்போ, அதாவது 118 for 4 இருந்த இந்தியா 284 for 7 வந்துச்சு. மொத்த ஸ்கோர் 284ல இவருடைய பங்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 39%. 7 விக்கெட் விழுந்த ஒரு மேட்ச்ல இப்பேற்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஓடிஐ ஃபார்மட்ல தர்றது பெரிய விஷயம். அதை ராகுல் கரெக்டா பண்ணிட்டாரு. ரெஸ்கியூ இன்னிங்ஸ்னா தனியா ஆடுறது கிடையாது, பார்ட்னர்ஷிப் போடுறது. 5வது விக்கெட்டுக்கு 73, 6வது விக்கெட்டுக்கு 57 ரன்ஸ் அடிச்சாங்க. ஒரு 250 ரன்ஸ் வர வேண்டிய இடத்துல 280+ வந்தது ராகுலுடைய பெர்ஃபார்மன்ஸ் காரணமா தான். இப்போ போன ஓடிஐ மேட்ச்ல ஒரு 29 ரன்ஸ் அடிச்சார்ல, அது பினிஷரா வந்து அடிச்சாரு 300+ சேஸ் பண்ணும்போது. இப்போ டீமே பயங்கரமா தத்தளிச்ச போது இவர் இப்போ செஞ்சுரி போட்டிருக்காரு. ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. இதுக்கு முன்னாடி ராகுல் ஓபனரா இருந்தாரு. ஆனா இப்போ ஒரு ப்ராப்பரான மிடில் ஆர்டர் ஓடிஐ பேட்டரா உருவாயிட்டாரு. ஒரு அடாப்டபிலிட்டி இருக்குல்ல, அது ராகுலுக்கு கரெக்டா வருது. ஏன்னா இந்த இடத்துல இவர் இறங்கும் போது ஸ்பின் பவுலிங்கை ஃபேஸ் பண்ணி ஆகணும், டெத் ஓவர்ல பேசரை ஃபேஸ் பண்ணி ஆகும். இந்த 112 ரன்ஸ்ன்றது வெறும் நம்பர்ஸ் கிடையாது. இந்தியாவுடைய டாப் ஆர்டர் எப்பெல்லாம் சொதப்பும் போது நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு கிரைசிஸ் மேனா ராகுல் உள்ள வந்திருக்காரு. ஆக்சுவலா நிறைய ஸ்டார் பிளேயர்ஸ் இந்தியா உருவாக்கியிருக்காங்க. ஆனா சில பிளேயர் தான் இந்த மாதிரி டீமே தத்தளிக்கும் போது ஒரு ஆளா நின்று காப்பாற்றுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பிளேயர் தான் ராகுல். இந்த ஓடிஐ ஃபார்மட்ல ஒரு டோர்னமெண்ட் ஜெயிக்கணும்னா சிக்கலான நேரத்துல மேட்ச் சரி பண்ற மாதிரியான ஒரு பிளேயர் வேணும். அந்த வகையில் இந்தியன் டீமுக்கு பெர்ஃபெக்டான ஒரு ஃபிட்னா அது ராகுல் தான். அதனால ராகுலுடைய செஞ்சுரி ஓடிஐ ஃபார்மட்ல இந்தியன் டீமுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குதுன்னு தான் சொல்ல முடியும். இதை பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நம்ம தொடர்ந்து பேசுவோம்.